விருச்சிக லக்னமாக வந்து சூரியன் தசாபத்தினும் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ வேலை வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த முன்னேறி போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வியாழன் கிழமைகளில் வந்து சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் கேப்டன் மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. விருச்சிக லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி ராகு குருடைய சாரத்தில் இருக்கிறதும் குரு வந்து ராகுடைய சாரம் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குது. தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து மறைமுகமாக ஒரு பகைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ நிலபுலன்கள் வண்டி வாங்கலாம் விற்கும்போது கொஞ்சம் ரியாலிட்டி பார்த்து யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா வெளியில் தெரியாது நம்மளை ஏமாற்றிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது 8ல் இருக்கார். ஸோ 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அவசியம். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தரம். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 5ல் இருக்கார். அது சுயசாரத்தில் இருக்கும்போது நிலபுலன்கள் விற்பனையான நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா. ஒரு வீடை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்குறது, ஒரு வண்டியை விற்றுட்டு இன்னொரு வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தாயாருடைய விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். ஸோ நிலபுலங்களும் நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருங்க. ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து குரு தேசாபத்திரம் குரு வந்து பார்த்தீங்கன்னா 8ல் இருக்காருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகளை எதிர்த்து பேசுறது எமோஷனாக கத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். குழந்தைகளுக்காக ஒரு செலவு பண்ணுற மாதிரி ஃபீல் ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து 8லேயே ஆட்சியாக இருக்கிறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து இப்போ ராகுடைய சாரத்தில் போகும்பொழுது ஒரு நிலபுலன்கள் சொத்துக்கெல்லாம் நம்ம ஒரு எமோஷன்ஸான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் சேஃப்டி மேன் ஏன்னா அது சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப அம்மா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்துருங்க. ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா 8லேயே இருக்காருங்க. ஸோ நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் நிலபுலன்கள் தாயார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இத்தனை செக்டாரில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் வரதுக்கான வாய்ப்பு ஏதாவது ஒன்று தான் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி இருந்தது. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபதி சுக்கிரன் வந்து 6ல் இருக்கார். அதுவும் பரணி நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீலே இருக்கும். கணவன் மனைவினால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்ட் பண்ண ரொம்ப நல்லது.